ஹலோ குட் டே. இன்றைக்கி திடீர்னு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஈவினிங் ஃபோன் பண்ணி ஒரு கேக் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. டைனோசர் தீமில் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வேளை என்கிட்ட கொஞ்சம் டாப்பர்ஸ் இருந்துச்சு. சாக்லேட் ஃப்ளேவரில் தான் கேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. வீட்டிலேயே ஏற்கனவே எல்லாமே இருந்துச்சு. அதனால டக்குன்னு கேக் செய்ய ஆரம்பித்தாச்சு. கீழே வந்து சாக்லேட்டில் ஸ்பாஞ்ச், மேலே வந்து சாக்லேட் விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். கேக்குக்கு நடுவில் லேயரிங்க்கு மட்டும்தான் வந்து சாக்லேட்டில் வந்து க்ரீம் கொடுத்தேன். மேலே எல்லாமே நார்மல் விப்பிங் க்ரீமில் கலர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நைட்டு சொன்னாங்க மார்னிங் 11 o'clock வேணும்னு. ஸோ சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேக்கு ஃபுல்லாக க்ரீனில் ஃப்ராஸ்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌனாக தெரியுறது இன்னும் நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால கொஞ்சம் ப்ரௌன் தெரிகிற மாதிரி தான் வச்சுருந்தேன். கிராஸ்க்கு யூஸ் பண்ணுற நாசில் வச்சு கொஞ்சம் கிராஸ் போட்டுக்கிட்டேன். மேலே வந்து மண் மாதிரி தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பிஸ்கெட்டை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் இருந்துச்சு கேக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.